கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமம் 14:7 அதன் பின்பகுதி. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இதில் பாருங்க, இந்த தினம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிட்டு விட்டார். இது நீங்க இன்றைய தினத்திலிருந்து தேவனுடைய இளைப்பாறுதல்னா என்ன ஏது என்பதை நீங்க உணர போறீங்க. தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு விட்டார். தேவனுடைய சித்தம் அதுதான். நமக்கு எதிரிகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நன்மையான காரியங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுமே தவிர போராட்டமான காரியங்கள், தோல்விகள், பொறாமை, எரிச்சல் எந்த ஒரு காரியமும் உங்களை அணுகாது. ஏன்னா தேவ இளைப்பாறுதல் அவர் உங்களுக்கு கட்டளையிட்டு விட்டார். கட்டளையிட போகிறார் கிடையாது. இதை நல்லா பாருங்க, கட்டளையிட போகிறார் கிடையாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். அப்ப தேடின போது என்ன அழகா இருக்கு பாருங்க, சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இன்றைய தினம் உங்களை சுற்றி இருக்க இடங்கள்ல, நீங்க இருக்க இடங்களை சுற்றிலும் உங்களுக்கு இளைப்பாறுதல் தான். நீங்க வேலை பார்க்க ஸ்தலமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வீடுகள் இருக்க இடமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு படிக்கிற இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நண்பர்கள் மத்தியில, வேலை பார்க்கிற இடத்துல, உற்றார் உணவர்கள் மத்தியில, வெளியே நீங்க போக்குவரத்துமா இருக்கிற நேரங்கள்ல சுற்றிலும் இளைப்பாறுதல். இன்றைய தினத்திலிருந்து தேவ இளைப்பாறுதல். எப்ப தேவனை நீங்க தேடும் பொழுது, தேவன் உங்களுக்கான இளைப்பாறுதல் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனா தேவனை தேடாம கிடைக்குமா அப்படின்னா, அது தேவனை அறியாத மக்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம தேவனை அறிந்த மக்கள், தேவனுடைய திட்டத்தின்படி நடக்க அழைக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து உலகத்தை மாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் நம்ம. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தேவனை தேடுவதாக காணப்பட வேண்டும். தேவனை தேடினோம்னா முழு இளைப்பாறுதல் தேவன் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். இதே அதிகாரம் 2:14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுன்னா, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையான வேலை செய்தான். இந்த வசனம் ஆசா ராஜா தன் மக்களுக்கு சொன்னது, தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார், சுற்றிலும் இளைப்பாறுதல் கட்டளையிட்டிருக்காரு. அதெல்லாம் எப்ப நடந்துச்சு? ஆசா ஆரம்ப காலத்து முதல்ல தேவனை தேடிய போது. அப்ப ஆசா ஒரு ராஜா தேவனை தேடினதுனால அந்த முழு இஸ்ரேல் தேசமும் அமைதியாக இருந்தது. அப்ப நீங்க ஒருத்தர் முழு மனத்துடன் தேவனை தேடும் பொழுது உங்க முழு குடும்பமும் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கும், இளைப்பாறுதல்ல அவங்க உணர்வாங்க. அப்ப குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் காரணம்லாம் என்னன்னா, நம்ம தான் முழுக்க மனசு மாறணும். நீயும் உன் வீட்டாரமான கர்த்தரை செய்வீங்கள். அதுதான், அதாவது நம்ம தேவனை தேடும் பொழுது, தேவனை சேவிக்கும் பொழுது அவர் நமக்கு முழு இளைப்பாறுதல் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அப்ப முழு மனதுடன் தேவனை தேடுகிறோமா? அதான் அந்த 7ஆம் வசனத்துல பின்பகுதியில பாத்தீங்கன்னா, நம்முடைய தேவனாய் கர்த்தரை தேடினோம். அப்ப இந்த ஆசா ராஜா சொல்ற, நம்ம தேவனை தேடினோம்ப்பா. நாங்க இவ்வளவு போராட்டங்கள் மத்தியில், இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில நாங்க தேவனை தேடணும். தேவனை தேடின போது தேவன் எங்களுக்கு கொடுத்த பதில் என்ன அழகா கொடுத்துருக்காரு பாருங்க. தேவனை தேடினோம், தேவன் தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அப்ப நீங்க தேவனை தேடிக்கிட்டு இருக்க ஒரு நேரத்திலேயே தேடி முடிச்சுட்டு வா, ஒரு வாரம் கழிச்சு வா, அந்த டைம் ஸ்லாபே கிடையாது, டைம் இதே கிடையாது. தேடின உடனே தேவ இளைப்பாறுதல் கிடைக்க போகிறது. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் தேவன் இளைப்பாறுதலை நீங்க உணர போறீங்க. ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்யணும், தேவனை தேட வேண்டும். முழு மனதுடன் தேவனை தேட வேண்டும். முழு மனதுடன், முழு ஆத்மாவுடன் தேவனை நம்ம தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அப்படி தேவனை தேடும் பொழுது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல. இஸ்ரேல் மக்களுக்கு இல்லாத பிரச்சனையா? அவங்க கானான் தேசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அநேக படையெடுப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் தான். ஆனா ஒரு ராஜா மட்டும் தேவனை தேடின போது இந்த தேசம் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது. அப்ப நம்ம தேசம் நல்லா இருக்கணுமா? நம்ம இருக்க நாடு, நம்ம இருக்க ஏரியா, நம்ம இருக்க ஊர், நம்ம வேலை பார்க்குற இடம், நம்ம பிள்ளை குட்டிகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கணுமா? நீங்க தேவனை தேடுங்க. நீங்க ஒருவர் தேவனை தேடும் பொழுது தேவன் மிகப்பெரிய இளைப்பாறுதல் தேசத்துக்கு, உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் அக்கம் பக்கத்திற்கு கட்டளையிடுவார். தேவனோட திட்டமே இதுதான். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை தேடும் பொழுது, முழு மனதுடன் உம்மை தேடும் போது நீர் சுற்றிலும் எங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு விட்டேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. பேசுதாவே தேடிய உடனே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற மகா கிருபையான வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இளைப்பாறுதலை உம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு நாங்கள் சந்தோஷமாக அன்னையருக்கு சாட்சியாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரை. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஊரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
ஏஸ்தவனை குடும்பத்திலே திருமணத்துக்கு காத்திருப்பவருடைய முதுகத்தை தெரியும் அப்பா. ஏஸ்தவனை திருமணத்திலே ஏகப்பட்ட நிறைய தேவைகள் உண்டாண்டவரே. பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையும், பையன்களுக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணும் தகப்பனே உண்மை அறிந்த மணமகன் மணமகள் அந்த குடும்பத்துக்கு வரட்டும் ஆண்டவரே. அதன் மூலமாக அந்த வாழ்க்கை அந்த குடும்பம் எல்லைப்பாறுதல் பிரவேசிக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.